1300 செல்ற கோயில் இருந்துச்சுங்க. ஆமா. அப்போ ஆமா. அந்த அந்த கோயில் மரங்களே நிறைய இல்ல. கோயில் காடுகள் தான் நம்ம ஆதி முல்லை நிலைமை. நாம் அழித்த அந்த முல்லை நிலத்தின் மீறப்பட்டது கோயில் காடு. நம் முன்னோர்களை அங்கே வழிபட்டு அவனை வைத்து கொஞ்சம் மரங்களை எல்லாம் வச்சிருக்கோம். இங்க நீங்க ஒரு ஒரு பெரிய கோயில் காட்டுக்குள் போனால் என்ன இருக்கிறதோ அதுதான் நமக்கு முன்பு இருந்ததுக்கான எல்லாமே. ஒரு கோயில் காட்டில் என்ன மரம் இருக்கிறது, கோயில் காடுகளை சுற்றி என்ன பூச்சிகள் வருகிறது, என்ன பறவைகள் வருகிறது என்று ஒரு ஒரு முழுக்க கோயில் காட்டில் இருக்கிற சூழல் தான் நம்ம முன்னத்திய சூழல். இன்னைக்கு கோயில் காடுகள் அழிக்கப்பட்டுச்சு. எப்படி அழிக்கப்பட்டுச்சுன்னா இவனும் வளர்றான். முன்ன மாதிரி இல்லை. நம்ம முன்னையெல்லாம் முனக்கோயில்ல நம்ம பாட்டனுக்கு விறகு வெட்டக்கூடாதுங்க. எவ்வளவு பெரிய விறகு அங்கிருந்து வெட்டக்கூடாது. நீ போகும்போது பொங்க வச்சேன்னா ஐயாவுக்கு விறகு கொண்டு வா, கொண்டு போகக்கூடாது. இங்கிருந்து ஒரு சுள்ளி பொறுக்கூடாது. ஏன்னா அந்த சுள்ளியும் இந்த காட்டுக்கு தேவையான. இங்கிருந்து நீ எதையும் வெளியே கொண்டு போகாது. அங்கிருந்து எதையும் கொண்டு வந்து உள்ளே போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. போனோம், பாட்டனை கும்பிட்டோம், எல்லாம் பண்ணிச்சு. அங்க இருக்கிற நீர்நிலைக்கு போனோம், எடுத்தோம், தண்ணி குடிச்சோம், தண்ணி பயன்படுத்தணும், வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. நம்ம வளர்ந்தோம். வளர்ந்த பிறகு ஐயனுக்கு ஒரு கோயில் கட்டலான்னு முடிவு பண்ணோம். நல்லா பெருசாவே கட்டலாயா அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்போ ஆட்கள் இப்ப நல்ல நான் வேணா காசு தர்றேன், கூட ஒரு கல்யாண மண்டபம் கட்டுனா. வெறும் கல்யாண மண்டபம் கட்டி என்ன பண்றது, ஒரு 10 கடை கட்டி விடுனா. இப்ப இந்த கோயில் காட்டை அழிச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், பெரிய கோயில் கட்டி அதே மாதிரி பார்ப்பன வர சொல்லி பெரிய கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி, நம்ம குலசாமிகளுக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணி கார் ஸ்டாண்டு போட்டு இந்த கார் போட்டு கடை வச்சு காடுகள் அழிச்சிட்டோம். இப்போ காங்கிரீட் காட்டுக்குள்ள ஐயன் இருக்காரு. இப்படி ஏராளமான கோயில் காடுகள் அழிந்து போனது. மீதம் இன்னும் கொஞ்சம் கோயில் காடுகள் இருக்கிறது. அந்த கோயில் காடுகளை ஆவணப்படுத்துகிற தனிப்பணி ஒண்ணு போயிட்டு இருக்கு. பரவாயில்ல. ஆனா என்ன நான் படிச்ச அளவுக்குங்கய்யா குருந்தி இருக்குப்பா. குருந்தி அதாவது இதுல குறுமரங்கள், கொத்து மரம் நாங்க சொல்றது போற குறுமரங்கள். இது முல்லை நிலத்து மரங்கள். இன்னும் காடுகள்ல முல்லைக்காடு கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அந்த காடுகள்ல நீங்க சொன்ன தாவரங்கள் இருக்குய்யா. இந்த ஆவணப்படுத்தி நாங்க வச்சிருக்கிறோம். இந்த குருந்தையெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம என்னங்க இருக்குய்யா, அதெல்லாம் இருக்கு. எல்லாமே காடுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சப்பட்டு இருக்கு. ஆனா அந்த 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 காடுகளையாவது நம்ம மிச்சப்பட்டு இருக்கிற காடுகளை காப்பாற்றினால் நீங்க சொல்ற மரங்கள் அங்க இருக்கு. அதையெல்லாம் இன்னொரு புதிய தலைமுறைக்கு இதையெல்லாம் காட்டலாயா. ரொம்ப முக்கியமானது அது. திருச்சி துறையூர் பக்கத்துல சில கோயில்கள் பேசுங்க. இல்ல நாம சத்தமா இருக்கு. ஓ சரி. சில கோயில்களுக்கு போகும்போது சிங்களாந்தபுரம், நாங்க வேற ஒரு கோயிலுக்காக போயிட்டு இருக்கோம். சிங்களாந்தபுரம்னு ஒரு கோயில் இல்ல, ஒரு ஊர் பேரு வித்தியாசமா இருக்குது. சிங்களாந்தபுரம் நம்ம ஊர்ல எப்படா சிங்களாந்தபுரம் வச்சிருக்காங்கன்ட்டு கிராஸ் பண்ணி போயாச்சு. நாங்க போக வேண்டிய கோயிலுக்கு போயிட்டு அங்க உள்ள ஐயர்கிட்ட கேட்குறோம், இது இந்த கோயில் ஏதாவது இருக்குது அங்க. அவருக்கு சொல்ல தெரியல. 5 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கிறோம், போய் பார்த்துருவோம் போனோம். ஒரு பாழடைஞ்ச சிவன் கோயில், ரொம்ப பாழடைஞ்சு கிடக்குது. அதை இப்ப கவர்மெண்ட் முன்னெடுப்பு செஞ்சு அதை புதுப்பிக்கிறதுக்காக பண்றாங்க. திருச்சியில இருக்கிற ஒரு ஐ டாக்டர் நல்ல தமிழறிஞர்களை கொண்டு அங்க இருக்க கல்வெட்டுகளை படி எடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோ கல்வெட்டு இருக்குது உள்ள. ஸோ அங்க இப்ப ஐயா மரத்தை பத்தி சொல்லும் போது, கோயில் மரங்கள்னு நீங்களும் சொல்லும் போது, அங்க ஒரு மரம் இருக்குது. அதுல ரொம்ப பழசா, அதுல உத்து படிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பெல்லிங்ல ஒரு மரத்தோட பேர் இருக்குது, ஆத்தி மரம். எவனோ தப்பா எடுத்தாங்களுக்கு அத்தி மரத்துக்கு நான் நினைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நெட்ல நோண்டி பார்த்தா ஆத்தி மரம் அங்க தலைவரிசமா இருக்குது. கண்டிப்பா இப்ப ஐயா சொன்ன மாதிரி இந்த கோயில் திருப்பணி நடக்குதுன்னு சொல்லி அதை காங்கிரீட் தளமா மாத்திடுவாங்கிறது வருத்தமான செய்தி. இந்த மாதிரியான கோயில்ல இன்னும் மிச்சம் இருக்கிறத நம்ம காந்து பண்ணாலே பெரிய விஷயம், நிறைய கொண்டு போகலாம்.